வெல்கம் டு நேஷனல் நெட் சென்டர். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 30/8/2024 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/9/2024 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு 2/10/2024 இருந்து 4/10/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட டேட் வந்து 18/11/2024 அன்றைக்கி பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து 18லேருந்து 20 தேதிக்குள்ளே நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி பலதரப்பட்ட ஃபீல்டிலேருந்து எடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ், என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். காலேஜ் லைப்ரரியனுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 57, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இருந்தால் 57, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 57, டெஸ்டிடியூட் விடோவுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்படி ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி என்னென்ன படிச்சிருக்கணும், நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக ரீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம அதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.